ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 24 நாளைய தினம் புதன்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஒரு பச்சை கயிறை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் விநாயகர் பெருமான் முடி வச்சு இப்படி செய்யும்போது உங்கள் குடும்பத்துக்கே நல்லது நடக்க போகுது. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை கயிறை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தான். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை புதன் பகவானோட அனுகிரகம் கண்டிப்பாக எல்லோருக்கும் வேணும். அதே மாதிரி யாரை கேட்டாலும் விநாயகரை வழிபடுறதுக்கு சிறந்த நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அடுத்த பதில் கண்டிப்பாக அது புதன்கிழமை தான். விநாயகருக்கும் புதன்கிழமைக்கும் அப்படி ஒரு ஒற்றுமை இருக்குது. சொல்லப்போனால் புதன்கிழமையில தான் விநாயகர் அவதரிச்சார் அப்படிங்கிற மாதிரி பல புராண கதைகளும் இருக்குது. பார்வதி தேவி புதன்கிழமையில தான் கணேச மூர்த்தியை உருவாக்குனாங்களாம். அந்த ஒரு நாளில் தான் விநாயகர் பெருமானை நம்ம புதன்கிழமையில் வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே மாறிடுச்சு. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த புதன்கிழமை மட்டும் இல்லாமல் விநாயகர் பெருமானுக்கு உகந்த இன்னொரு நாளாக இருக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. இந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய, அதுவும் ஆடி மாதத்தில் சேர்ந்து வரக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நாளை நம்ம தவற விடவே கூடாது. அன்றைய தினம் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்துக்கும் ஒரு பூஜைக்கும் அதிக பவர் இருக்கும். கடவுள்கள்லையே ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது விநாயகர் பெருமான் தான். ஒரு 5 ரூபாய்க்கு சந்தனம் வாங்கி அந்த சந்தனத்தை விநாயகராக பிடிச்சு வச்சு ஓம் விநாயகா போட்டு நீங்கள் மனசார வேண்டுங்க. அந்த சந்தனத்தில் உங்களுக்கு அருள் பாலிப்பார். ரொம்ப நீங்கள் அதிகமாக செலவு பண்ணி இவருக்காக நைவேத்தியம் செய்யணும், படையல் செய்யணும், வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நின்ன இடத்துலையே மனசுக்குள்ளே மகா கணபதி நினச்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அதனால தான் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட விநாயகரை நாம் சங்கடகர சதுர்த்தியில் வணங்கும் போது நம்மளோட சங்கடங்கள்லாம் தீரும். 24ஆம் தேதி புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி எப்போ ஆரம்பிக்குது? காலையில் 11 மணிக்கு மேலே தான் சதுர்த்தி ஆரம்பமாகுது. அதனால் சங்கடகர சதுர்த்தி சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது பூஜை செய்யணும், வழிபாடு செய்யணும், பரிகாரம் செய்யணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் காலையில் 11 மணிக்கு மேலே செய்யுங்க. இதில் நடுவில் 12:30 ராகு காலம் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. காலை நேரத்தில் நீங்கள் பூஜை செய்கிறீங்கன்னா காலையில் ஒரு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. மாலை நேரத்தில் நீங்கள் ஒரு 4:30-5 மணிக்கு மேலே எப்போனாலும் செய்யலாம். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கண்டிப்பாக 24ஆம் தேதி மாலை நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருட்களை விநாயகருக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை சுண்டலோ கொழுக்கட்டையோ ஏதாவது நைவேத்தியத்தை ஒரு 2 பேர் கொடுத்தா கூட போதும். அதை உங்கள் கையால் செஞ்சு வீட்டில் படைச்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க. அது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செய்யணும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு சதுர்த்தி அப்படிங்கிறதால காலையிலே எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜையை சுத்தப்படுத்திட்டு குறிப்பாக விநாயகரோட படங்களுக்கோ சிலைகளுக்கோ அதை சுத்தப்படுத்தி பொட்டு வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு நாள் முழுக்க உபவாசம் இருக்கிறது அவங்களோட உடல்நிலையை பொறுத்து. உபவாசம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் பார்த்துட்டு நீங்கள் உணவு எடுத்துக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவங்க பால், பழம் மாதிரி எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கலாம். இல்லை எப்பவும் போல் ரெகுலராக உங்கள் சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இல்லைனாலும் சரி, நாளைய தினம் கட்டாயம் அசைவம் சாப்பிடாம சுத்தபத்தமாக இருந்து தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். மாலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக செலவு பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சாலே போதும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை கயிறு. உங்கள் வீட்டில் குடும்ப நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கையில் கட்டுற மாதிரி தான் இந்த கயிறை வாங்க போகிறீங்க. அந்த கயிறை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கயிறை கையில் கட்டிக்கோங்க. பொதுவாகவே புதன்கிழமைகளில் புதன் பகவானோட அருள் நமக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கோம். அப்பேற்பட்ட புதன் பகவானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச, அவருக்கு உகந்த சில விஷயங்கள் செய்யணும். புதன் பகவானுக்கு உகந்த நிறம் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறம். அப்பேற்பட்ட பச்சை நிறத்தில் தான் நீங்கள் கையில் கட்டிக்கக்கூடிய இந்த கயிறை வாங்க போகிறீங்க. இந்த ஒரு கயிறு அப்படிங்கிறது எல்லா விதமான தேவஸ்தான கடைகள்லையும் இல்லை உங்கள் வீடு பார்த்து இருக்கக்கூடிய மளிகை கடையில் கூட பச்சை கயிறு கிடைக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடையில் உங்கள் வீடு பார்த்து கடைகளில்
பச்சை கயிறு கையில் கட்டிக்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கையில் கட்டிக்கிற மாதிரி 1 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை, அதனால் பச்சை கயிறு பயன்படுத்துகிறோம். அது மட்டுமா, இந்த பச்சை கயிறுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, குபேர கயிறு. எந்த கோவிலுக்கு போயிட்டு தேவஸ்தான கடையில் நீங்கள் குபேர கயிறுன்னு கேட்டிருந்தாலும் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இந்த ஒரு குபேர கயிறை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேணாலும் கட்டலாம், எந்த வயசில் இருந்தாலும் கட்டலாம். ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் கட்டணும். அந்த கயிறை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜையில் வைக்கணும். அதுவும் எப்படி வைக்கணும்னா, விநாயகரோட ஃபோட்டோ இருக்குல்ல, விநாயகரோட ஃபோட்டோவோ சிலையோ அலங்காரம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணி விளக்கேற்றி வச்சுருப்பீங்க. அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி ஒரு தட்டு ஒன்று பரப்பி வச்சு அந்த தட்டில் வெறுசாக இந்த கயிறை வைக்காமல் கொஞ்சமாக மலர்கள், இந்த மலர் அந்த மலர் அப்படின்னு கிடையாது, அந்த நேரத்தில் உங்கள் கையில் என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலர்களை உதிரியாக தூவி விட்டாலும் சரி, இல்லை அப்படியே வச்சாலும் சரி, அந்த மலர்களை அந்த தட்டு மேலே பரப்பி வச்சு அதில் உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை கயிறு வாங்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க. அந்த பச்சை நிற கயிறை அந்த தாம்பாளத்து மேலே வச்சுட்டு அது பக்கத்தில் கொஞ்சமாக விபூதி குங்குமம் கூட வச்சுக்கோங்க. இப்போ விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டில் பூக்களால் அலங்காரம் பண்ண இந்த கயிறை வச்சுருக்கீங்க. இந்த ஒரு கயிறை நீங்கள் கட்டிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசார விநாயகர் பெருமானை வேண்டிக்கோங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த கெடுதலும் நெருங்கக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது, கொடுத்த கடன் திரும்ப வரணும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும், தீராத வியாதிகள் எதுவும் உங்கள் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தீர்ந்து போகணும், இது வரைக்கும் நோய்கள் எதுவும் இல்லைனா கூட அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நெருங்கிடக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த நோய்கள் தீர்றதுக்கு முக்கியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் புதன் பகவான். அந்த நேரத்தில் விநாயகர் பெருமானை வேண்டிக்கிட்டு புதன் பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. அது கூட குபேரரையும் மனசார வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த பச்சை கயிறு அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பெயர் குபேர கயிறுங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அதனால் குபேரரையும் மனசார வேண்டிக்கோங்க. விநாயகர், புதன் பகவான், குபேரர் இந்த 3 பேரையும் மனசார வேண்டிக்கிட்டு அந்த கயிறுக்கு கற்பூர ஆரத்தி, தீபதூபம்லாம் காமிங்க. அதுக்கப்புறமா அந்த விபூதி குங்குமம் வச்சுருக்கீங்களே, அந்த விபூதி குங்குமத்தை எடுத்து அந்த கயிறு மேலே வச்சுடுங்க. இப்போ மொத்தமாக உங்கள் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கயிறை வச்சுருக்கீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க சிறியவர்களுக்கும், ஆண்கள் பெண்களுக்கும், பெண்கள் ஆண்களுக்கும் மாற்றி மாற்றி இந்த கயிறை கட்டி விடலாம். கயிறை கட்டிக்க போகிறவங்க கிழக்கு திசை நிற்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் கையில் கயிறை கட்டிக்க போகிறீங்கன்னா நீங்கள் சாமி எந்த பக்கம் பார்த்து இருக்குதோ அந்த பக்கம் பார்த்து நீங்கள் நிற்கணும். அதுக்கு எதிர்ப்புறமாக நிற்கிறவங்க இந்த கயிறை உங்களோட கையில் கட்டி விடணும். ஆண்களாக இருந்தால் வலது கையிலையும், பெண்களாக இருந்தால் இடது கையிலையும் இந்த கயிறை கட்டிக்கணும். இந்த ஒரு கயிறுக்கு மொத்தமாகவே 48 நாட்கள் தான் சக்தி. அதனால் இந்த ஒரு சங்கடகர சதுர்த்திக்கு இந்த கயிறை உங்கள் கையில் கட்டிக்கிறீங்கன்னா அடுத்த சங்கடகர சதுர்த்திக்கு 30 நாள் ஆகும். அது முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து இந்த கயிறை கால்பட இடத்துல போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சங்கடகர சதுர்த்தி வரும்ல, அப்போ இந்த கயிறை மறுபடியும் கையில் கட்டிக்கோங்க. இப்படி ஒரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் விலகி ஓடிடும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் பலிக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.